50னா இதுக்கும் 7ஆம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். 8 7 வச்சுக்கலாம். இப்போ பிடிக்கிற மீன் பருமீனாக பிடிக்கும். அதனால் கையில் வச்சுக்கிட்டோம்னா தான் மீன் எடுத்தோன்னே டக்குன்னு வாங்கலாம். இல்லாட்டி அதிகமாக மீன் பிடிச்சி தொண்டைக்குள்ளே போயிடுச்சுனாலும் அது பல்ல வச்சு இது கட் பண்ணிடும், சின்ன நரம்புனால. இதில் இப்போ எத்தனை கிலோ மீன் வரை பிடிக்கலாம்? வந்து ஒரு 2 கிலோ மீன் வரைக்கும் கையிலேயே பிடிக்கலாம். கையை வெட்டும் வாய்ப்பு இருக்குது. இந்த கையை வெட்டினது தான் இதெல்லாம், இந்த தங்குசியில் வெட்டினது தான் அந்த கையை. இது 70. இதில் வந்து 13 கிலோ மீன் வரைக்கும் பிடிச்சிக்கலாம். அதே 7ஆம் நம்பர் தூண்டி தான். அதே 7 நம்பர் தூண்டி. இது தங்குசி. இது அளவு இது 70. இதில் எத்தனை கிலோ வரை பிடிக்கலாம்? இதில் வந்து 13 கிலோ 12 கிலோ மீன் வரைக்கும் பிடிக்கும். அதை பிடிச்சோன்னே நம்ம அவசரப்பட்டு இழுத்தோம்னா அந்த மீன் கைக்கும் வர தட்டி போயிடும். இந்த தூண்டியில் குத்துற மீன் செத்து போயிடும். கட்டினோம்னா இப்படி கட்டி, நான் அர்ஜென்ட்டில் நம்ம இப்படி கட்டுறோம், கட்டிட்டு இப்போ இழக்கிறோம் அப்படின்னா பருமீன் எடுத்தோம்னா இப்படி உருவிடும். இது திருக்காணி. இந்த திருக்காணி என்னத்துக்கு நான் வந்து இப்போ அதிகமான லாங்கில் விடுறோம், தங்குசி முறுக்கேறும். இப்போ இதை கட்டிட்டோம்னா இது இப்போ நரம்பு அதிகமாக போனாலும் சுற்றினாலும் இது கீழே தான் சுற்றும். எல்லாருக்கும் வணக்கம். 150 முதல் 200 கிராம் வரையில் உயிரறையை விட்டு 10-15 கிலோ மீனை பிடிக்கிற தூண்டி எப்படி கட்டுறது சுகந்த ரொம்ப சூப்பராகவே சொல்லித்தராரு. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன சைஸ் தூண்டியது? பாறைக்கு ஏற்றது தான். என்ன இது 60 தங்குசி. இப்போ நான் முன்னாடி காட்டின வீடியோ வந்து 60 தங்குசி. இது வந்து 50. 50னா இதுக்கும் 7ஆம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். 8 7 வச்சுக்கலாம். இப்போ பிடிக்கிற மீன் பருமீனாக பிடிக்கும். அதனால் இப்போ 7 தான் இதுக்கு கட்டியிருக்கேன். ரெண்டாவது வந்து இது கட்டி போட்டு போகவே கூடாது, கையில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது ரொம்ப பொடி தங்குச்சினால அக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கையில் வச்சுக்கிட்டோம்னா தான் மீன் எடுத்தோன்னே டக்குன்னு வாங்கலாம். இல்லாட்டி அதிகமாக மீன் பிடிச்சி தொண்டைக்குள்ளே போயிடுச்சுனாலும் அது பல்ல வச்சு இது கட் பண்ணிடும், சின்ன நரம்புனால. அதனால் இப்போ இது பிடிச்சோனையே நம்ம வெட்டி வாங்கிடணும். இது தூண்டியே அது வாய்க்குள்ளே கொண்டு போக விடக்கூடாது, நாஸ்குள்ளேயே வச்சு வாங்கிடணும். ஆனால் அப்படி வாங்கினா தான் இந்த தங்குசியும் காப்பாற்ற முடியும், மீனையும் காப்பாற்ற முடியும். இதில் இப்போ எத்தனை கிலோ மீன் வரை பிடிக்கலாம்? இதில் வந்து ஒரு 2 கிலோ மீன் வரைக்கும் கையிலே பிடிக்கலாம். 3 கிலோ மீன் பிடிச்சாலும் கையில் நிற்காது, கையை வெட்டும் வாய்ப்பு இருக்குது. இந்த கையை வெட்டினது தான் இதெல்லாம், இந்த தங்குசியில் வெட்டினது தான் அந்த கையை. வேறு இதில் என்ன சைஸ் இருக்குது தங்குசியில்? வேறு என்ன சைஸ் இருக்குது நரம்பு தூண்டியில் பாறை பிடிக்கிறத? பாறை பிடிக்கல இவ்வளோ தான். 50 60 70 காட்டுங்க. 70 இந்த இருக்குது. என்ன தூண்டி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், இது வேறு இந்த இருக்குது. இது 70. இதில் வந்து 13 கிலோ மீன் வரைக்கும் பிடிச்சிக்கலாம். அதே 7ஆம் நம்பர் தூண்டி தான். அதே 7 நம்பர் தூண்டி. இது தங்குசி. இது அளவு இது 70. இது 60. இது வந்து 50. 50னா நைஸு, போக போக ரஃப் ஆகும். ஆமாம், எவ்வளோத்துக்கு நம்பர் கம்மியாகுது அவ்வளோ. இதில் எத்தனை கிலோ வரை பிடிக்கலாம்? இதில் வந்து 13 கிலோ 12 கிலோ மீன் வரைக்கும் பிடிக்கலாம். இந்த நரம்பு தாங்குமா? அதுக்கு அசால்ட்டாக தாங்கும். நம்ம கையில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தங்குச்சியில் தாங்கும். மற்றபடி கட்டையிலலாம் கட்டி வச்சுட்டு போக முடியாது, அத்து போயிடும். இது என்ன? இது வந்து இந்த கலவா, பெரிய பெரிய தடியன், பெரிய பெரிய மீன், அதுக்கு வந்து இந்த தூண்டி. இது வந்து நான் தூண்டி நம்பர் வந்து 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் இந்த நம்பர் தூண்டி பேர். முரட்டை தூண்டியாக இருக்கு. ஆமாம். இதில் வந்து ஒரு 200 கிராம் இல்லாட்டி 150 கிராம் வெலை மீனோ கிளி மீனோ இல்லை பருத்தி வலையோ அதை குத்தி கண்ணுக்கிட்ட குத்தி நல்லா சாயை வச்சு இழக்கணும். சாயை இழக்கணும். சாயனா விலங்க தூரமாக போட்டு இழக்கணும். இலக்கிட்டு வந்தோம்னா ஏதாச்சும் ஒரு மீன் பார்த்துச்சுன்னா இந்த தூண்டியை பிடிச்சிடும். பிடிச்சோன்னே நம்ம இழுத்தோன்னா அது நம்ம செய்கிற தப்பு. இழுக்கவே கூடாது. அந்த மீன் பிடிச்சோன்னே எங்கேருந்து பிடிக்கிறேன்னா அந்த மீன் தெரியாது. சில மீன் வாழை பிடிக்கும், சில மீன் தலையை பிடிக்கும். நம்ம பிடியை பார்க்கணும் எப்படி பிடிக்குது அப்படின்னு. பிடிச்சோன்னே நம்ம அவசரப்பட்டு இழுத்தோம்னா அந்த மீன் கைக்கும் வர தட்டி போயிடும். இந்த தூண்டியில் குத்துற மீன் செத்து போயிடும். அப்போ அந்த இதே போச்சு. அப்போ மீன் பிடிச்சோனையே நம்ம லைட்டாக இலக்கி விடணும்.
இலக்கி விட்டால் தான். ஏன்னா சில இது மீன் பிடிச்ச மாதிரியே இருக்கும், ஆனால் அது கல்லில் கொழி இருக்கும். அப்போ நம்ம இலக்கி விட்டு பார்க்கணும், இது மீன் தானா, இது மீன் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னா இப்படி பிடிச்சோன்னே ஒரு 2 ஸ்டெப்பு போகும். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஸ்டெப்பு போனோன்னே அப்போ அது மீன் தான் பிடிச்சிருக்கு, நம்ம அவசரப்படக்கூடாது. அப்போ மெதுவாக இழக்கணும். இப்போ 15 கிலோ 17 கிலோ மீன் பிடிச்சிருச்சு, நம்ம நரம்பு அவ்வளோ நரம்பு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த மீனை மறுபடி வாங்க நரம்பு வேணும், இலக்கி விட்டு வாங்கணும்னா இன்னொரு கட்டையில் இப்போ ஜாயிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கணும். சரி. இப்போ நம்ம என்றைக்குமே சாதாரணமாக கட்டுற மாதிரி கட்டக்கூடாது, இப்படி கட்டக்கூடாது. இப்படி கட்டினோம்னா இப்படி கட்டி நான் அர்ஜென்ட்டில் நம்ம இப்படி கட்டுறோம், கட்டிட்டு இப்போ இழக்கிறோம் அப்படின்னா பருமீன் எடுத்தோம்னா இப்படி உருவிடும். அப்போ நம்ம இப்படி கட்டவே என்றைக்குமே கூடாது. நம்ம இப்படி இந்த தங்குசி இப்படி இன்னொரு தங்குசி கையில் வச்சுக்கணும், இந்த தங்குசி கையில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒன்று அந்த சைடு ஒரு பாதை, இந்த சைடு ஒன்று வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த தங்குசி விட்ட விளிம்ப இந்த சைடு சுற்றணும். இப்படி இப்படியே ஜாயிண்ட் அடிக்கணும். இதுலேயும் ஒரு எத்தனை சுற்று வேணால் போடலாம், 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம். நம்ம மீனை ஏற்றுக்காம இப்போ ஒரு 20 கிலோ மீனை வாங்க போகிறோம்னா இப்போ ஒரு 3 அதிகமாக போட்டே ஆகணும். இப்படி போட்டாச்சு. அதே மாதிரி அங்கே 3 போட்டோமா இங்கே ஒரு 3 போட்டுக்குவோம். 3 சுற்று 3 சுற்றை போட்டு இங்கே டைட் வச்சுக்க வேண்டியதான். டைட் வச்சுட்டு டபுள் நாட் போட்டுக்கணும். போட்டு இப்படி இழுக்கணும். லாக் ஆயிரும், அவ்வளவுதான், இது வெளியவே வராது. இது ஒரு எத்தனை ஒரு 20 கிலோவுக்கு மேலே மீன் பிடிச்சாலும் இது பிசுறே அருகாது. சும்மா அவசரத்துக்குலாம் ஒரு நாட்டு போட்டால் மீன் போச்சு, அவ்வளவுதான். இந்த நாட்டு போட்டால் மிஸ் ஆகாது. இது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் இப்போ தைரியமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2வது கட்டைக்கு ஜாயிண்ட் அடிச்சிருக்கீங்க, இப்போ இது வாங்கிக்கலாம். மீனை விட்டு பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தங்கூசி வேணும், பயப்படவே தேவையில்ல, எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ நரம்பு அதிகமாக இலக்கி இருக்கும், நரம்பு முறுக்காததுக்கு எப்படி ஒரு மெத்தட் இன்னொன்று இருக்கு, அதை சொல்லித்தரேன். இது திருக்காணி. இந்த திருக்காணி என்னத்துக்கு நான் வந்து இப்போ அதிகமான லாங்கில் விடுறோம், தங்குசி முறுக்கேறும். முறுக்கேறுனா மீன் வந்து ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். முறுக்கேற இந்த சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றினா அந்த மாட்டியிருக்க மீன் வந்து செத்து போயிடும். முறுக்கேறுனா செத்து போயிடும். அப்போ இந்த முறுக்கு ஏறக்கூடாதுன்னா ஒரு டெக்னிக் இருக்குது, அதுக்கு பேர் தான் இந்த திருக்காணி. இந்த திருக்காணியை கட் பண்ணிக்குவா, கட் பண்ணுங்க. திருக்காணியை எடுத்துக்கிட்டு இந்த சைடு நான் உங்களுக்கு 3 கட்டு கட்டினால அதே மாதிரி ஒரு 3 கட்டு கட்டி இதில் ஒரு 3 கட்டு கட்டி டைட் வச்சுக்கணும். இது வந்து கட்டைக்குள்ள, இது கட்டைக்கோ இதுக்கோ. ஆனால் இது வந்து அதிகபட்சம் எல்லோரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதிகமாக இது வள்ளத்தில் போகிறவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒன்று கட்டி வள்ளத்தில் போய் தூண்டி போடுறவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது பெரிய பெரிய மீனாக கிடைக்குன்னு சொல்கிறனால டக்குன்னு முறுக்காகும். 2வது மீன் எடுத்தோடனே நம்ம போட்டு கீழே தான் ஓட பார்ப்போம். அப்போ வந்து தங்குசி சுற்ற அந்த கீழே உள்ள அறுக்க பார்க்கும் அதிகமாக. இப்போ இதை கட்டிட்டோம்னா இது இப்போ நரம்பு அதிகமாக போனாலும் சுற்றினாலும் இது கீழே தான் சுற்றும், இதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. தங்குசி அப்படியே இருக்கும். புரியுதா? அப்போ மீனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இது மட்டும்தான் சுற்றும். இது வந்து குறைஞ்சது ஒரு 45 கிலோ மீன் வரைக்கும் வாங்கலாம். அது அதில் 45 கிலோ மீன் வாங்கலாம் அந்த திருக்காணியில், மிஸ்ஸே ஆகாது. 2வது உடையும் செய்யாது. ஐயோ இது ஒரு சின்னதாக இருக்குது கம்பி தெரிச்சிருமோ அப்படின்னா இது தெரிக்கவே தெரியாது. அசராமல் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் வாங்கலாம். அவ்வளோதான் இதோட செட்டப். இது முறுக்கே ஆகாது. நம்ம எப்படி தான் கொண்டு போய் இது பண்ணாலும் முறுக்கு ஆகாது. இது வந்து தனியாக இப்போ பெரிய மீனுக்கு வீச போகிறோம் அப்படின்னா அந்த திருக்காணியை யூஸ் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் தைரியமாக வீசலாம். இருக்கணும். இதை
அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கும். ம் மீன் எடுத்து நின்ற இடத்துல இப்படி சுற்றும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். சுற்றினோன்னு நம்ம நரம்பு என்ன பண்ணும், இப்படியே ரூட் விடும். இதில் வந்து இது கீழே வந்து இந்த தங்குச்சி சுத்த விடாது, ம் இது மட்டும்தான் சுத்தம். தாங்க ஃபிசிக்ஸு பார்த்துக்கிறங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் எவ்வளோ பெரிய விஷயங்களை நிகழ்த்துது பாருங்களேன். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com